ஒரு கிரவுண்ட் வாங்குறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறோம். சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கக்கூடிய இடம் தான். 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டிவிஎஸ் iQube பைக் வந்து நம்ம கிஃப்ட் பண்றோம். ஏரோப்ளானுக்கான மேனுஃபேக்சரிங், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நம்ம என்ட்ரன்ஸுக்கு வெளியில தான் அது ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் தான் உங்களுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஒரு 56 ஏக்கர்ல மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இது கமிட்மெண்டா எதெல்லாம் இருக்குன்னு சொன்னோமோ அதெல்லாம் இன்னைக்கு லைவா இருக்கு. அருணுக் செல்வ, காசாகிரண்டு, ஹீரானந்தினி இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் உங்களால முன் பணமா கொடுக்க முடிஞ்சதுன்னா டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வித் கார் பார்க்கிங்கோட நீங்க வாங்கிக்கலாம். மகரிஷி ஸ்கூல் இருக்கு, மில்லேனியம் ஸ்கூல்ஸ் இருக்கு, ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இதெல்லாமே நம்ம சைட்ல சுத்தியே தான் இருக்கு. 10,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்க ஒரு இடத்துக்கு வந்து நீங்க சொந்தக்காரா இருக்க முடியும். உங்களுக்கு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. ஒரு 7 பேங்க் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கு. இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி 5 பார்க் இருக்கு. உள்ளே குடிக்கிற தண்ணி பியூர் வாட்டர் 40 அடியில கிடைக்கும். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இங்கே ஸ்டே பண்ணி இங்கே இருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து இங்க அவைலபிள். பூ வந்து அவ்வளவு அழகா பூத்து இருக்கு இல்லையா. மொத்தமா ஒரு 56 ஏக்கர்லயுமே ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். ரோடு எல்லாமே வந்து 40 அடி 30 அடி 23 அடி ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணிருக்கோம். சவுத் இந்தியாவோட பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்ல வந்து, அதாவது சென்னை உரக்கடத்துல வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இப்ப கண்டிப்பா வந்து யாராலுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம அக்காடு ஹவுசிங் வந்து சென்னையில எப்பயுமே வந்து பிரைம் லொகேஷன்ல தான் வந்து பிளாட் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பான உரக்கடத்துல வந்து பிளாட் வச்சிருக்காங்க. அதுவுமே வந்து சின்ன இடம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 56 ஏக்கர்ல பண்ணி வச்சிருக்காங்க. வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான வல்லக்கோட்டை முருகன் கோயிலை தாண்டி தான் நம்ம பிளாட்டுக்கே வர மாதிரி இருக்கும். சார் நம்ம கூட இருக்காரு. சார்கிட்ட என்ன டீடைல் ஃபுல்லா கேட்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, இப்போ முக்கியமான விஷயம் நம்ம லொகேஷனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன். ஸோ இது நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா ஒரகடம். ஒரகடம்ங்கிறது வந்து சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கக்கூடிய இடம் தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரகடத்துல வந்து நாட் ஈவன் ஐடி மட்டும் கிடையாது. ஐடி செக்டர், நான் ஐடி, எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸ் பார்க் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேர அமைஞ்சதுதான் ஒரகடம். அதை வரும்போதே பார்த்திருப்பீங்களா. அது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு இடம். இப்போ நம்ம சைட் எங்க இருக்குன்னா 3rd டைட்டில் பார்க்கான நம்ம ஒரகடத்துல 3rd டைட்டில் பார்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. எக்ஸாக்ட்டா வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு பின்னாடி ஏரோஸ்பேஸ் பார்க்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 180 ஏக்கருக்கு மேல வந்து மோர் தென் 100 கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து ஏரோப்ளானுக்கான மேனுஃபேக்சரிங், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நம்ம என்ட்ரன்ஸுக்கு வெளியில தான் அது ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சரிங்களா. பிளஸ் அருணுக் செல்வோட இது இருக்கு இல்லையா, அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல உள்ள வல்லக்கோட்டை ரோடு வழியா வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துரும். ஓகே. இப்போ இங்க வந்து டோட்டலா எத்தனை பிளாட்ஸ் நம்ம வந்து இங்க மொத்தம் 4 ஃபேஸ் போட்டிருக்கோம். ஒரு 56 ஏக்கர்ல மெகா கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் தான் நம்மளோட ப்ராஜெக்ட். இது ஒரகடத்துல இவ்வளவு பெரிய பிளாட் வரும் 900 பிளாட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் 4ல தான் இருக்கும். சோ இதுதான் ஃபேஸ் 4ஓட ப்ராஜெக்ட். ஓகே. இங்க தான் வந்து கிட்டத்தட்ட இப்போ இதுலயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 to 60% மேல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 40% பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ, இப்போ இண்டஸ்ட்ரியல் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் தான் ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கா, இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்களா, அது எப்படி ப்ரோ? சோ கண்டிப்பா நம்ம சைட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊர் தான். சோ இங்க வந்து உங்களுக்கு பன்ருட்டி, மேட்டுப்பாளையம் இது எல்லாமே ஊர் தான். சோ இங்க எல்லாமே மக்கள் இருக்காங்க. சைட் எக்ஸாக்ட் நம்ம என்ட்ரன்ஸ் வெளியே ஊர் தான் இருக்காங்க. அது போக ரெசிடென்சியலாவும் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அருணுக் செல்வ, காசாகிரண்டு, ஹீரானந்தினி இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரகடத்துல வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரகடம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ரெசிடென்சியலாவே பெரிய டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்கூலு, காலேஜ் பாத்தீங்கன்னா நியர்பை சரௌண்டிங் வித்தின் 3-4 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயே அவ்வளவு சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு மகரிஷி ஸ்கூல் இருக்கு, மில்லேனியம் ஸ்கூல்ஸ் இருக்கு, ரயான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இதெல்லாமே நம்ம சைட்ல இருந்து சுத்தியே தான் இருக்கு. காலேஜஸ் வந்து மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது சென்னை வெஸ்ட் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. டுவர்ட்ஸ் நீங்க தாம்பரத்துல இருந்து வரும்போது அவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா வரும்போது இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கு. ரெண்டு வழியும் வரல. இங்க என்னன்னா எப்படின்னா 4 ஜங்ஷன். ஆக்சுவலா இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி. இப்போ நீங்க வந்து தாம்பரத்துல இருந்து வர்றீங்க அப்படின்னா 22 கிலோமீட்டர் நம்ம சைட் ரீச் பண்ணிடுவோம். தாம்பரத்துல இருந்து அங்க வந்து அது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் 18-19 கிலோமீட்டர்ல இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட முடியும். சோ அதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, சிங்கப்பெருமாள் கோயில் இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இடத்த ரீச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வரும், நீங்க இங்க ரீச் பண்ணிட முடியும். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ஒரு 9 கிலோமீட்டர்ல ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட முடியும். எல்லாத்துக்கும் ஒரு மிட் பாயிண்டா இருக்கக்கூடியது அந்த ஒரகடம். எல்லாத்துக்குமே சீக்கிரம் ஒரு மிட் பாயிண்டா இருக்கும். சோ அதுல ஒரு மிடில்ல போறதா நம்ம வந்து ஒரு 56 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம். முக்கியமான என்னன்னா இப்போ இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு?
இதுல ஒரு 40 அடியில வந்து ரொம்ப சுத்தமான நல்ல தண்ணி வந்து நல்ல தண்ணி, 40 அடியில குடிக்கிற தண்ணி Okay. பியூர் வாட்டர் 40 அடியில கிடைக்கும். ஓகே எலக்ட்ரிசிட்டி வந்து 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து இங்க அவைலபிள் ஓ இருக்கு. 3 ஃபேஸுமே ஆமா 3 ஃபேஸ் பண்ணிருக்கு. ஆமா. ப்ரோ இப்போ முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓகே. நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஸோ வச்சிருக்கீங்க? நம்ம சைட் வந்து மொத்தமா ஒரு 56 ஏக்கர்லயுமே ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். ஓகே ஸோ 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச், நமக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ரோடு எல்லாமே வந்து 40 அடி 30 அடி 23 அடி ஃபுல்லி பிளாக் டாப் ரோடு பண்ணிருக்கோம். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும். ஓகே சோலார் ஸ்ட்ரீட் Solar லைட்ஸ் நம்ம lights. பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்லயும் இந்த மாதிரி அவனி பிளான்டேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீஸ் ஃபுல்லா கிரீன் ஏரியா தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வரும்போதே பார்த்தோம் நீங்க சூப்பரா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருந்துச்சு. செகண்ட் ஃபேஸ்ல உள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா இருக்கக்கூடிய அந்த செர்ரி பூ வந்து அவ்வளவு அழகா ரொம்ப பூத்திருக்கு. சூப்பரா இருந்துச்சு பூத்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. அவ்வளவு அழகா பூத்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா சுத்தி ஒவ்வொரு பிளாட்லயுமே நம்ம வந்து ஃபுல் அவனி ட்ரீஸ் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். Okay. 24 ஹவர்ஸும் செக்யூரிட்டி இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கே இருப்பாங்க. இருக்காங்க இங்கே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்த டெவலப்மெண்ட். அது போக இங்க வந்து ஒரு 5 பார்க் இருக்கு. உள்ளே உள்ளே Side சைட்லயே park வந்து இருக்குது. பார்க் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓகே இப்போ வந்து நான் இடம் வாங்குறேன். Yes. இப்போ வந்து நான் வீடு உடனே கட்ட முடியுமா? அதே மாதிரியே எனக்கு பேங்க் லோன்ல வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா உங்களால? கண்டிப்பா Okay. வந்து ஒரு இங்கே வந்து ஒரு 7 பேங்க் வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் இருக்கு. ஓ, ஸோ okay. நீங்க வந்தீங்கன்னா நீங்க வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ என்னால பண்ண முடியும். ஓகே உங்களால மாசம் ஒரு 10,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்க ஒரு இடத்துக்கு வந்து நீங்க சொந்தக்காராக ஓ முடியும். 10,000 இஎம்ஐ 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சதுன்னா இங்க ஒரு பிளாட்டுக்கு நீங்க வந்து சொந்தக்காராக முடியும். ப்ரோ ஒரு 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் உங்களால முன் பணமா கொடுக்க முடிஞ்சதுன்னா டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து ஓ, வித் super கார் bro. பார்க்கிங்கோட நீங்க வாங்கிக்க முடியும். அதாவது வீடுமே நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. எஸ், நம்மளே கட்டி கொடுத்துரும். அது Okay. இல்லாம கஸ்டமைஸ்டா தான் பண்ணி கொடுக்குறோம். ஓ அத கஸ்டமருக்கு நீட் எப்படி இருக்கோ கஸ்டமர் அதுக்கு அவங்க என்ன மாதிரி விரும்புறாங்களோ அந்த மாதிரி ஓ. வந்து நம்ம கட்டி Super, கொடுத்துறோம். super. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ புக்கிங் பண்ண வராங்கன்னா அது ப்ரொசீஜர்ல எப்படிங்க? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரீ கேப் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம Okay. சைட்டை பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ரீ கேப் வந்து புக் பண்ணி Okay. கொடுத்துறோம். டோர் ஸ்டெப்லேயே பிக் பண்ணிக்கிறோம். ம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு மனசுக்கு இங்கே பிடிச்சி திருப்தியா இருந்ததுன்னா அவங்க பிளாட்டுக்கு மினிமம் ஒரு 50,000 கொடுத்தாங்கன்னா நான் வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். ஓகே லீகல் செக் பண்ணி இமீடியட்டா ப்ராசஸ் நம்ம ஓகே அதை பண்ணிக்கலாம். வச்சு கூட நம்ம இஎம்ஐ பண்ணிக்கலாம். பேங்க் லோன் அரேஞ்ச் சப்போஸ் கேட்குற கஸ்டமர் பேங்க் லோன் பண்ணி கொடுத்து நம்ம அதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ வந்து நம்ம 4th இது போட்டிருக்கோம் ஆமா, சொன்னீங்க. ஆமா. அப்போ அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் சைட்டு செகண்ட் இதுலலாம் இடம் வாங்கியிருப்பாங்கல்ல ஆமா, ஆமா. அதோட ப்ரைஸ்லாம் இப்போ எந்த அளவுக்கு ஹையா இருக்கு? ஸோ என்னன்னா இங்க வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போடும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நாங்க போட்டோம் இல்லையா? போடும்போது நம்ம உள்ள வரும்போது பார்த்தோம் இல்லையா? கம்பெனிஸ், ஃபேக்டரி, ஆமா. இண்டஸ்ட்ரீஸ், ரோடு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? Okay. ஸோ இந்த ரோடு எதுவுமே கிடையாது. அப்போ இல்ல எதுவுமே கிடையாது. இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ், இந்த 3rd டைட்டில் பார்க் இது எதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கிடையாது. Okay. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போடும்போது ஓகே அந்த 6-way லைன் ரோடு கூட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கிடையாது. பட் நாங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போட்டோம். Okay. ஸோ அப்போ போடும்போது வந்து இதெல்லாம் வருதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கமிட்மெண்ட் பண்ணோம். ஓகே சூப்பர் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய லேஅவுட் போடுறோம். எதை பேஸ் பண்ணி போடுறோம்னா இதெல்லாம் எல்லாம் வரப்போகுது, வருது. இதெல்லாம் Okay. வரப்போகுது, இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி தான் போட்டோம். இன்னைக்கு நம்ம 4th ஃபேஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் யாரெல்லாம் வாங்கினாங்களோ எதுவுமே இல்லாம யாரெல்லாம் வாங்கினாலோ இன்னைக்கு எதெல்லாம் வருதுன்னு சொன்னா அதெல்லாம் வந்துருச்சு. சூப்பர் ப்ரோ ஸோ கமிட்மெண்டா எதெல்லாம் இருக்குன்னு சொன்னோமோ அதெல்லாம் இன்னைக்கு லைவா இருக்கு. ஓகே ஸோ 100 ஃபீட் ரோடு வருதுன்னு சொன்னோம் வந்துருச்சு. 3rd டைட்டில் பார்க் வருதுன்னு சொன்னோம் வந்துருச்சு. வந்துருச்சு. ஏரோஸ்பேஸ் பார்க் வருதுன்னு சொன்னோம் வந்துருச்சு. அங்க வந்து சென்னை பெரிபரல் ரோடு போடுறாங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓ, வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாங்கின கஸ்டமருக்கு இன்னைக்கு கண்கூட பார்க்க முடியும். ஓகே ஸோ இன்னைக்கு 4th ஃபேஸ்ல வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது இப்போ நான் வருதுன்னு சொல்லும் போது ஆல்ரெடி வந்துருச்சு இல்லையா? ஆமா இன்னைக்கு அந்த அப்ரைசன் இருக்குல்ல, இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து இதோட growth வந்து இன்னும் ஹையா Okay, இருக்கும். ப்ரோ இப்போ நீங்க சொன்ன மாதிரியே கணக்கு வச்சு பார்த்தாலுமே வந்து இப்போ வந்து இந்த ஏரியா சுத்தி எல்லாமே பிரைஸ் ஹையா தான் சொல்லுவாங்க. ஆமா. இப்போ நம்ம என்ன பிரைஸ்க்கு சொல்லி ஸோ கொடுத்துருக்கோம்? கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஓகே ஸோ இந்த சரௌண்டிங்ல மினிமமா வந்து ஒரு 3 to 3,500 வரைக்கும் இப்போதைக்கு per ஸ்கொயர் ஃபீட் Okay. ரோட்டு மேல போயிட்டு இருக்கு. ஸோ நான் கொடுக்குற பிரைஸ் வந்து பயங்கர காம்படிட்டிவ் பிரைஸ் தான். நான் கொடுக்குறது வெறும் 2,100 ரூபா மட்டும் தான். 2,100 ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட் மட்டும் Okay, தான். super bro. எஸ் எஸ். இப்போ அதே மாதிரி வந்து மினிமம் ஒரு பிளாட்ல ஒருத்தங்க ஒரு கஸ்டமர் வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? இங்க மினிமம் பிளாட் சைஸ் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல தான் உங்களுக்கு அவைலபிள் ஓ இருக்கு. ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம சைட் வந்து என்னென்ன அப்ரூவ்லாம் வாங்கி ஸோ வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து டிடிசிபி அப்புறம் ரெரா அப்ரூவல் இருக்கு. ஓ, ஸோ okay bro. பக்கா அப்ரூவல் உள்ள ப்ராஜெக்ட் தான் நம்மளோட. ஓகே ப்ரோ. இப்போ வந்து சைட் புக் பண்றாங்க அப்படின்னா உங்க சைடு வந்து என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு கண்டிப்பாக நல்ல ஆஃபரே பண்ணிட்டு இருக்கோம். Okay. So, இங்க ஒரு அரை கிரவுண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 1,200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு டிவிஎஸ் ஐ கியூபோட பைக் வந்து நம்ம கிஃப்ட் பண்றோம். ஓ ஈவி ஓகே இவி வெஹிக்கிள் வந்து நம்ம கிஃப்ட் பண்றோம். அரை கிரவுண்ட் வாங்கினா அரை கிரவுண்ட் வாங்கலாம். இல்ல ஒரு கிரவுண்ட் வாங்குறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து நம்ம வந்து கிஃப்ட் பண்றோம். ஓ ஓகே அதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட பிரைஸ் ரொம்ப ஹையா ஆமா ஆமா. அது வந்து ஒரு கிரவுண்ட் வாங்குற கஸ்டமருக்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்றோம். ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம சைடு வந்து எந்த இடத்துல வந்து லொகேட் ஆயிருக்கும்? ஸோ இது எக்ஸாக்டா வல்லக்கோட்டை முருகன் டெம்பிளுக்கு பின்னாடி 3rd டைட்டில் பார்க்குக்கு ரொம்ப பக்கத்துல தான் இந்த நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு ஒரகடம்ல. ஓகே அந்த கோயில் பாட்டு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கு இங்கே சைட்டில் அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு இடம் வாங்கணும்
வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு மற்ற பக்கம் விசாரிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக முடியவே முடியாதுங்க. உங்களுக்கு வந்து இங்கே லோ ப்ரைஸ், அதாவது ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் 2500 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அக்காடு ஹவுசிங் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை சொல்லுங்க ப்ரோ.